ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சக்திவேல் பார்க்க போகிற சக்திவேலில் ரொம்ப கொடூரமாக கதையை கொண்டு போகிறாங்களே நினச்சி ஃபீல் பண்ணாலும் நம்ம சக்தியை கடைசி வரையும் புரிஞ்சுக்க மாட்டார். நம்ம வேலைன்னு மட்டும் கடைசியில் தெரிஞ்சு போச்சுங்க. ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி அடிச்சுக்கிறாங்க. சரி, நீங்கள் ஒரு பக்கிட்டு முறுக்கிட்டு இருக்கிறதுக்கு நீங்கள் ஒரு பக்கிட்டு முறுக்கிட்டு இருக்கிறதுக்கு வாழ்க்கை என்னையா ஒரு பம்பரமாயா இப்படி போட்டு சுற்றுறீங்களே ரெண்டு பேரும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரி பரவாயில்ல விடுங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் பாட்டி மித்தவங்க எல்லாருமே நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம சேரன் என்ன சொல்கிறாருன்னா, நீ இந்த இடத்துல இருந்திருந்தாலும் நாங்கள் நம்பியிருப்போம், எங்களுக்கு வந்துட்டு இது மட்டும்தான், நீயும் நானும் இத்தனை நாள் அந்த ரூமில் ஒன்றா இருந்திருக்கோம், என்னைக்காவது என் நிழலாவது மேலே பட்டிருக்குமான்னு சொல்லி கேட்ட உடனே அந்த பொண்ணுக்கு பொசுக்குன்னு யோசிக்க தோணிருச்சு. யோசிச்சுட்டு என் அளவுக்கு எனக்கு இருக்க அறிவுக்கு என் வீட்டில் வளர்த்த விதத்துக்கு என்னால் இவ்வளோதான் யோசிக்க முடியும், உங்கள் வீட்டில் உள்ள எல்லாருமே நீங்கள் கண்டிப்பாக உண்மையானவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு சக்தி மேலே தப்பு இல்லைன்னு ஒத்துக்குச்சு. அடேங்கப்பா, மீனாளுக்கு புரிய வேண்டிய விதத்தில் புரிய வச்சாரே நம்ம சேரன், பலே கில்லாடிப்பா நீயே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு ஊசி பட்டாஸ்க்கு மீனால் ஃபோன் பண்ணி விஷயத்தை எல்லாம் சொல்கிறாங்க. சொல்லி புரிய வைக்கும் போது இல்லடி எப்படி ஒன்றும் நடந்திருக்காது அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க. ஊசி பட்டாஸ் வந்துட்டு, ஏமா இத்தனை நாள் நானும் என் புருஷனும் ஒரே ரூமில் தான் இருக்கோம், ஒன்றும் நடந்தது இல்லையேன்னு சொல்லி விஷயத்த சொல்ல, ஐயோ என் நெஞ்சில் கல்லை தூக்கி போறியடி இடியை தூக்கி போறியடிங்கிறாங்க. எப்படி உங்கள் பொண்ணோட வாழ்க்கைனா இப்படி, உங்கள் மருமகளோட வாழ்க்கைனா நாசமாக போகணும்பியா, நல்லா வருவமா நீ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நாட்டில் முக்கால்வாசி பேர் இப்படி தான் நினைக்கிறாங்க. பொண்ணுக்கு ஒரு மாதிரி மருமகளுக்கு ஒரு மாதிரி அப்படி நினைக்காதீங்க. அந்த பொண்ணும் ஒரு பொண்ணு தான், உங்கள் பொண்ணும் ஒரு பொண்ணு தான். அந்த பொண்ணை உங்கள் பொண்ணாக நினைக்கலான்னாலும் பரவாயில்ல, ஒரு நார்மல் மனுஷியாக நினைங்க அப்படிங்கிற மாதிரி தான். இந்த ஊசி பட்டாஸ்க்கு எவ்வளோதான் புரிய வச்சாலும் எப்படியும் புரிய போகிறதில்லைன்னு சொல்லிட்டு விட்டுட்டு ஃபோனை வச்சுட்டாங்க. இன்னொரு பக்கம் நம்ம சக்தி எப்படியோ புரிய வைக்கணும்னு சொல்லிட்டு வேலன் பின்னாடியே போகிறாங்க. நீ பின்னாடி வராதுன்னு திட்டி விட்டு அனுப்பிட்டாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.